வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க. அந்த தலைப்பை உங்களுக்கு ஏற்ற வீடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். ஒரு ஆணுடன் பேசும்பொழுது தன்னைத்தானே அதிகவில் புகழ்ந்து கொண்டுதான் தான் சொல்வதுதான் சரி என்றும் தன்னை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கும் பெண்ணே ஆண்களுக்கு பிடிக்காதாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் இல்லை, ஆனால் நிறைய பேர் இருக்காங்க. எப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் சரி, தான் சொல்றது தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியும் தன்னை பத்தி மட்டும் புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்படி நீங்க ஒரு ஆண்கிட்ட உங்களை பத்தி மட்டும் உங்களோட வாழ்க்கையை பத்தி மட்டும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களுக்கு பிடிக்காம தான் போகும். காரணம், ஒரு லைஃப் அப்படின்றது 2 பேருக்கும் தேவையான விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய லைஃப்ல உங்களை பத்தி மட்டும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்ல அவங்க இல்லாமலே போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள உங்களுக்கு மொத்தமா பிடிக்காம போய் உங்க லைஃப்பை விட்டு போகணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் விரும்பும் நபருக்கு பிரச்சனை வரும்பொழுது நீங்கள் விலகி ஓடாமல் அந்த ஆணுடன் உறுதியாக இருங்கள். பெண்களை தான் இன்னும் அதிக அளவில் அவர்களுக்கு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஆணுக்கும் இல்லை ஒரு பெண்ணுக்கும் பிரச்சனை வருதுன்னா அவங்க அந்த பிரச்சனையில் இருக்கும்போது அவங்கள விட்டு நீங்கள் விலகி ஓடிடாதீங்க. அப்படி நீங்கள் விலகி ஓடுறீங்க அப்படின்னா அவங்களோட மனசுல பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா தோணும்? இப்போ இந்த சின்ன பிரச்சனைக்கே நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகள் நமக்குள்ள வருதுன்னா நம்மளை எப்படி வேணாலும் தூக்கி எறிஞ்சிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இதனாலேயே உங்கள் காதல் பிரியவடைய ஆரம்பிக்கும். அதனால விலகி விடாமல் உறுதுணையாக இருந்து பாருங்க, உங்கள் மேலே இன்னும் காதல் அதிகரிக்கும் அவங்களுக்கு. ஒரு ஆண் உங்களை விரும்பும் பொழுது ஒரு பெயரை வைத்து இதுவரைக்கும் யாரையும் கூப்பிடாமல் முதன்முறையாக அந்த ஆண் உங்களை கூப்பிட்டால் அந்த ஆண் உங்கள் மீது உயிரே வைத்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒருத்தங்களை ஒரு பேரை வச்சு கூப்பிடுறோம் அப்படின்ற போது அதே விஷயத்த எல்லாரையும் நம்ம சுற்றுக்கொள் பண்ணுவோமா கண்டிப்பா மாற்றி மாட்டோம். இப்போ நம்ம அம்மா அப்படின்ற ஒரு விஷயத்த ஒருத்தங்களை தான் சொல்லுவோம், அப்பா அப்படின்றத ஒருத்தங்களை தான் சொல்லுவோம். காரணம், அவங்களுக்கான இடம் அவங்களுக்கானது அப்படின்ற ஒரு எண்ணம். அது மாதிரி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய நபர், உங்களை திருமணத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர், உங்களுக்குன்னு ஒரு பெயர், அது கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம், இதை எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், பேரை வச்சு உங்களுக்குன்னு தனியா ஒரு பேரை வச்சு கூப்பிடுறாங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களை விரும்பிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் உயிருக்கு உயிரா விரும்புறாங்கன்ற அர்த்தம். நீங்க அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண் எதையும் பார்த்து பயன்படுத்தாமல் தைரியமாக எதிர்த்து பேசுவது, தைரியமாக குரல் கொடுப்பது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது அதிக அளவில் ஆண்களுக்கு பிடிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க, ஒரு ஆண் இல்லை ஒரு பெண்ணை யாராக இருந்தாலும் சரி, ஒரு தைரியம் அப்படின்றது இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி சுத்தமாக இல்லாமல் போயிடும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தங்களை விரும்புவீங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட முன்னாடி அவங்களுக்கு தைரியமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் தான் முன் வந்து நிற்கணும். நீங்கள் விட்டுட்டு ஓடாமல் இருக்கணும், பயப்படாமல் இருக்கட்டும், தைரியமாக ஈர்த்து பேச பார்த்துக்கணும். அப்படின்னா தான் ஆண்களுக்கு அதிக நபர்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆண்களில் ஒரு சில நபர்கள் கொலையாகவும் இருப்பாங்க, பட் அவங்களும் தைரியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருங்க, அது போதும். அதையும் தாண்டி ஒரு பெண் ஒரு ஆணின் மீது அதிக அளவில் அன்பு காமித்தால் அந்த ஆணுக்கு உண்மையா இருந்தால் பெண் மீது உயிரை வைத்து விடுவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒரு சில பெண் அந்த ஆண் மீது அளவில் அன்பு காமிச்சிட்டாங்கன்னா அந்த ஆணுக்கு உண்மையாவே காதல் இருந்துச்சுன்னா அந்த பெண் மீது உயிரே வச்சிருவாங்க. ஸோ கைஸ், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா உங்க மேல உயிரே வைக்கணும்னா நீங்க செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களே போதுமானது. அவங்க உங்க மேல அவங்களுடைய உயிரே வச்சிருவாங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற இருந்துச்சுன்னா வீடியோ பார்க்க வரைக்கும் சீ தடா, பாய்.